ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறே திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அருத்தம் எண்ணி அருகில் புதைத்து ஒரு தனிலாரே ஆரம்பிச்சிருவாங்க. அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாகிய வைரவி மந்திரத்தில் இன்று நாம் 1106வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். இதில் ஒரு யதார்த்தமான ஒன்றை சொல்வதாகவே நாம் இங்கே உணர முடிகின்றது. அதாவது இடைகளை, சுழுமுனை, பின்களை மூன்றினுள்ள நடுவில் நாளம் போன்ற சித்திரனின் அடியில அவள் பொருந்தி இருக்கின்றாள். அதோட இல்லாம இன்னொன்னு சொல்றாரு, காலணியில் பொற்சிலம்பாலான காலணியில் அணிந்திருக்கின்றாள். அந்த நாதத்தை உள்ளத்தில் பொருந்து அமைதியோடு நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்ல வருகின்றார். ஆனா அதனுடைய சூட்சமம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இன்றைக்கு தெளிவு கிடைக்குதான்னு பார்ப்போம். மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா. ரத்னகுமார் ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1106 என்று பார்த்திருக்கின்றோம். பாடல் விடுக்கின்றோம். நாடிகள் மூன்று நடுவிடை ஞாலத்தை கூடியிருந்த குமுறி குலக்கண்ணு பாடக சீரடி பைம்பொன் சிலம்பொலி ஊடகமே உறங்குகின்றானே. நாடிகள் மூன்று நடுவெழு ஞாலத்து கூடியிருந்த குமரி குலக்கண்ணி பாடக சீரடி பைம்பொன் சிலம்பொலி ஊடகம் மேவி உறங்குகின்றாளே. உறங்குகின்றேனே அப்படின்னு ஒரு சில இதையும், உறங்குகின்றாளே அப்படின்னு ஒரு சில கருதினையும் கொடுத்திருக்கேன். இதன் விளக்கமாக, எமது உள்ளத்தையே விரும்பி வீற்றிருக்கின்ற வைரவியானவள் எமது உள்ளுக்குள் உடலுக்குள் இருக்கும் இடகளை, பிங்களை, சுழுமுனை ஆகிய 3 விதமான நாடிகளில் நடுவில் உயர்ந்து இருக்கும் சுழுமுனை நாடியின் வழியே மூலாதாரத்திலிருந்து தமது கால்களில் தண்டையை அணிந்து கொண்டிருக்கும் இறைவனோடு சேர்ந்து நன்மைகளின் மொத்த உருவமாக இருக்கும் இறைவியும் தனது திருவடிகளில் தூய்மையான பொன்னாலான சிலம்புகளை அணிந்து கொண்டு ஆடிக்கொண்டே மேலெழுந்து வருகின்றார். இவர்கள் இருவரின் ஆடலில் இருந்து வரும் ஓசை எமக்குள் முழுவதும் பரவி ஒலிக்க அதிலேயே லயித்து இருக்கின்றேன் அப்படின்னு சரவணனையா கருத்து விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. கிருத்திகம்மா வருது. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு அனுபவம் நமக்கு நம்ம பார்த்திருக்கோம். நிறைய நேரம் அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது அது எப்படி அப்படிங்கறத எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் வாய்க்கிறது இல்லை. ஆனா ஒருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் அவரவர்களுடைய உடல்நிலைக்கு தக்கவாறு நடக்கும். ஆனா ஒரு பொதுவான ஒரு சில தன்மைகள் இருக்கு. அது நிகழும்போது நம்மை நாமே ஒரே கல்லாக செதுக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தியானம் மாதிரியான விஷயங்கள்ல நம்ம உள்ள போகும்போது நிறைய ஏமாற்றுதல்கள் நடக்கும். நம்ம மனசு வெளியில இருந்தெல்லாம் யாரும் ஏமாற்ற வேண்டாம், நமக்குள்ள இருந்தே நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, என்னமோ ஒரு அசைவு பார்ப்போம், உடனே நமக்குள்ள அப்படியே தோணிடும், எங்கேயோ போயிட்டோம் நம்ம அப்படி. அப்புறம் அந்தந்த அசைவுகளை நம்மளே மனசால மேல ஏற்றிப்போம். அப்புறம் அது உண்மையில நடக்குதோ இல்லையோ அதை பன்மடங்கு பெரிதாக்கி அப்ப அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இல்லாம திருமூலர் நமக்கு ஒரு சில இடங்கள் அப்படியே அந்த குறிப்பு வைப்பாரு, இது நடக்குதான் பாரு, இது நடக்குதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பாடல்கள்ல அனுபவ செறிவை, அனுபவ அடையாளத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடலா இந்த பாடல் வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நாடிகள் மூன்று நடுவெழு ஞானத்து கூடியிருந்த குமரி குலக்கன்னி
பாடகச் சீரடி பைம்பொற் சிலம்பலி ஊடகமேவி உறங்குகின்றாளே அப்படின்னு முதல் 2 வரியில ஒரு ஒரு செய்தியையும் அடுத்த 2 வரியில இன்னும் 2 செய்தியையும் சொல்றார். ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்றார். என்ன சொல்றாரு? நாடிகள் நின்று அப்படின்னா நமக்கு தெரியும். ஆஹ் இடாப்பிங்களை சுழுமுனை நாடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த சுழுமுனை நாடிலையும் இன்னும் நம்ம ரொம்ப ஆஹ் சூட்சுமமா போனோம்னா சித்திரணி அப்படின்னு ஒரு நாடி. இது என்னன்னா சுழுமுனைக்குள்ளே இருக்கக்கூடிய நாளம் போன்ற ஒரு பகுதி. அதுதான் சுழுமுனை சித்திரணி நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கிருந்து போகுதுன்னா நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து சகஸ்திரத்தலம் வரை இந்த சித்திரணி நாடி செல்கிறது. அப்போ அந்த குலக்கொடி அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, அந்த குலக்கொடி எது அப்படின்னா இந்த இந்த நாடியை சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். அப்ப நம்ம குமரி அப்படின்னா யாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த முன்னாடிதான் சொன்னாரு. தென்மூலை இருக்கும் குமரி தனியொரு நாயகி அப்படின்னா அவள் குமரியாக இருக்கிறாள், தனியொரு நாயகியாக இருக்கிறாள், ஆனால் அவளே தலைவியாக இருக்கிறாள் அப்படின்னா நேற்றுக்கு சொன்னோம். இதெல்லாம் எங்க அப்படின்னா இந்த உடல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தோம். அப்போ அந்த அந்த மாதிரி அப்படியே ரெஃபர் பண்றாரு. அதையேதான் எடுத்துட்டு வர்றாரு. நான் கூட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சித்திரணி நாடியில் இருக்கக்கூடிய குமரி அப்படின்னு சொல்றாரு. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் சகஸ்திர தலத்துல இருக்காங்களா மூலாதாரத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் மூலாதாரத்துல இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு சில ரீசன் சொன்னேன். சகஸ்திர தலத்துல இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன். இப்ப இவங்க அந்த சித்திரணி நாடியை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மூலாதாரத்திலிருந்து சகஸ்திர தலம் வரைக்கும் வரக்கூடியவை. அதனாலதான் அந்த இடத்துல திருப்பி ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றாரு, குமரி குலக்கன்னி அப்படின்னாரு. இந்த குலக்கன்னி அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஒரு 4-5 பாடல் முன்னாடி பார்த்தோம். குலம்னா அதை எதை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னா சச்சங்கம், தன்னோடு இனத்தோடு சேர்ந்தவர்கள் அப்படின்னு சேர்றதான் குலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அந்த கன்னி குலமாக குலாங்கனா குலாந்தஸ்தாயே அப்படின்னா நான் லலிதா சஹஸ்ரநாமத்துல இருந்து கூட நான் நாமங்கள் எடுத்து சொன்னேன். அது எப்படிப்பட்டவள்னா தன்னுடைய அந்த எதெல்லாம் குலம் இந்த உடலுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 சக்கரங்களும் குலம், 7வது சக்கரத்துக்கு போகக்கூடிய பாதை அப்படின்னு, அப்புறம் நாடிகள் எல்லாம் குலம், தன்னை ஒத்த செயல்பாடு, தான் மேல் நோக்கி செல்வதற்கு உண்டான செயல்பாடை உடைய அனைத்து குலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த அந்த அத நம்ம இங்க திருப்பி ஞாபகம் பண்ணிக்கலாம். நாடிகள் 3 நடுவிழி ஞானத்து கூடி இருந்த குமரி குலக்கன்னி அப்படின்ற. அப்ப இந்த இடத்துல நம்ம 3ன்னு வெறும்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம சுழுமுனையை மட்டும்தான் பார்த்திருக்கணும். ஞானத்து கூடியிருந்த குமரி அப்படின்றாரு. அப்போ அது என்னது அப்படின்னா சித்திரணி நாடியை சொல்லக்கூடியது அப்படின்னா. அப்பதான் அங்கே தேவி குமரியாக குலக்கன்னியாக விளங்குகிறாள் அப்படின்னு. குமரிக்கும் நம்ம பொருள் பார்த்திருக்கோம், குலக்கன்னிக்கும் பொருள் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் சொல்ல வராரு, பாடகச் சீரடி பைம்பொற் சிலம்பொலி ஊடகம் மேவி உறங்குகின்றாளே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பாடகம் சீரடி அப்படின்னா அழகான அதாவது கொலுசு அணிந்திருக்கக்கூடிய, சீரடினா சிறிய அடிகள், சிறிய அடி அப்படின்னு எடுத்துக்கலாம், சீரிய அடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பைம்பொற் சிலம்புலி அப்படின்னா அந்த கால்கள்ல மாட்டி இருக்கக்கூடிய சிலம்பு, அதாவது முத்துகள் கோர்த்து இருக்கக்கூடிய இந்த காலத்து கொலுசுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதனாலதான் ஒரு நிமிஷம் அதனாலதான் இந்த நாதத்தினுடைய அனுபவம் பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம கொலுசு சத்தம் அப்படின்னோன்னா நம்ம இப்போ இந்த கால் நடக்கும்போது வரக்கூடிய கொலுசை பத்தி பேசணும். அது இல்ல, அது நம்ம அதை உருவகம் பண்ணிட்டா அது கேட்கும். எப்படி இந்த மனோரஞ்சித பூவை பத்தி பேசினோம் பாத்தீங்களா? அது என்ன, நம்ம எந்த பழத்தை நினைக்கிறோமோ அந்த பழத்தினுடைய
மனம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி தியான நேரத்துல இதெல்லாம் நடக்கும். நம்ம மனசு நம்மள நிறைய ஏமாத்தும். அப்ப இப்ப இருக்கக்கூடிய கொலுசினுடைய சப்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கோம். இது ரொம்ப சப்டைலான விஷயம். எது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ இருக்கிறது என்னன்னா, கொலுசினுடைய சதங்கைகள் வெளியில இருக்கு. அப்போ அப்ப என்ன நடக்கும், ஒரு ஒரு வெள்ளி இருக்கு. அந்த வெள்ளியோ கயிறோ ஏதோ ஒண்ணு போடுறோம். அந்த இப்ப எல்லாம் அந்த கிறிஸ்டல்ல கூட கொலுசு வருது. அப்போ அந்த கொலுசு இருக்கு. அந்த கொலுசினுடைய முத்துக்கள் வெளியில தொங்குது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த முத்து ஒன்னோட ஒண்ணு இடிக்குது ஒண்ணு. அந்த இடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அது நம்ம கால்ல இடிக்குது. இரண்டாவது, அது காற்றுல தொங்குது. அது மூன்றாவது. இந்த 3 சேர்ந்து இந்த கொலுசனுடைய சத்தம் வேற மாதிரி. இதையே நீங்க சிலம்பு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த 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 ஆபரணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சொல்ற மாதிரி வெளியில இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு இப்ப தண்டை போடுவோம். நம்ம சின்ன வயசுல பசங்களுக்கு, பொன் குழந்தைங்களுக்கு கொலுசு போடுவோம், பையன்களுக்கு தண்டை போடுவோம். இந்த தண்டையில கொலுசு எப்படி இருக்கும், தண்டையில சத்தம் இப்ப நம்ம முத்து வச்ச தண்டை போடுறது இல்லை. ஆனா இந்த தண்டைக்கு உள்ளே சிலம்புகள், அதாவது இந்த மணிகள் உள்ளே போடப்பட்டிருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த ஒரு குழல் மாதிரியான உள்ளுக்குள்ள மணி போடும்போது அது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல புற புற தாக்கங்கள் எதுவும் இருக்காது. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த எம்டினஸ் பிளஸ் அந்த மணிகள் உருளுகிற சத்தம், அதை மேலே காக்கக்கூடிய அந்த மெட்டல், அந்த அந்த உலோகத்தினுடைய சத்தம், இதெல்லாம் சேர்ந்து அந்த அந்த ஓசை, அந்த கொலுசு ஓசைங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் இதனோட அந்த ஒப்புமைய நான் எங்க பார்த்திருக்கேன், எங்க கேட்டிருக்கேன். அந்த இது நான் என்னோட அனுபவத்துல இருந்து சொல்ற விஷயம். இது எதோட நம்ம ஒப்புமைப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொன்னா, நீங்க தண்ணியில முங்குறீங்கல்ல, நீங்க குளக்கரையில தண்ணியில முங்கும் பொழுது நல்ல ஓடுற தண்ணி நம்ம நிற்கும் போது அந்த காதுக்குள்ள அந்த மூழ்கின நேரத்துல அந்த தண்ணியினுடைய சப்தம் நமக்குள்ள கேட்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க குளத்துல யாராவது முங்கி குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனாக்க, அதுவும் ஓடுகின்ற வாய்க்கால் மாதிரி ஆறு மாதிரி இடங்கள்ல நீங்க குளிக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி பாருங்க. அந்த சப்தம் நம்ம காலம் காலமாக கேட்கக்கூடிய சப்தம் தான். ஆனா நமக்கு அப்ப புரியும். இந்த ஒப்புமைய நான் அங்க கொண்டு வைக்கிறேன். சோ அது எங்க நடக்குது அப்படின்னாக்க, ஊடகம் மேவி உறங்குகின்றாளே அப்படின்னு சொல்லி. அப்போ இது இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப இதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரியான நாதம் கேட்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன். நாதத்தை கேட்கவோ பார்க்கவோ குருவே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் சுத்தர் பாடல்ல. அப்போ அந்த மாதிரி நாதம் என்பதை நாம் ஒரு சப்தமாக மாத்திரம் நம்ம கேட்க முடியாது. அதை உணர்வோம். எப்படி உணர்வோம்? ஊடகம் மேவி. அதாவது ஊடகம்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஊடகம்ங்கிறத எதை சொல்றோம் அப்படின்னாக்க, கருவி அப்படிங்கிறதுக்கு ஊடகம் அப்படின்னு சொல்றோம், மீடியா அப்படின்னு சொல்றோம். அப்ப இத மாதிரி ஊடகம் மேவி உறங்குகின்றாளே அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய தலையின் மேலே ஒரு ஸ்பந்த உணர்வு. இத நிறைய பேரு மணிவாசக பெருமான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பந்த உணர்வை இது உருவாக்கும். அப்ப இந்த நாதம் கேட்கறதுனோட எல்லாரும் காதுல நின்றுவோம். ஆனா இங்க திருமூலர் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்த சொல்லி தராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊடகம் மேவி உறங்குகின்றாளே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உறங்குதல் அப்படின்னா அசையாது இருக்க. உறக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன இந்த இடத்துல நம்ம பொருள் கொள்ள வேண்டும்? அவள் அசையாது இருக்கிறாள். அப்படி அசையாது இருக்கும் பொழுது, இது எதுக்கு முந்தின ஸ்டேஜ்? அந்த இறை பரம்பொருளோடு, அதாவது குலஸ்திரியாக மாறுவதற்கு முன்னால், தன்னுடைய கணவனோடு சேருவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் சொல்றாரு, குமரி குலக்கண்ணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்போ இது எங்க நடக்குது அப்படின்ற ஒரு இத பார்த்தோம்னா,
சகசரத்தலத்துல நடக்குது. எதன் மூலம் நடக்குது? அந்த சித்திரணி நாடியில நடக்குது. அந்த சித்திரணி நாடியில நடக்கும் பொழுது இந்த துவாதசாந்த வெளிக்கு செல்வதற்கு முன்னால், துவாதசாந்த வெளி எங்க இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். 12 அங்குலம்னு பார்த்தோம். அந்த அந்த இடைப்பட்ட நிலையில நம்முடைய தலைக்கு மேலே ஒரு ஸ்பந்த உணர்வு தோன்றும். இது வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம். நிறைய மாதிரியான உணர்வுகள் அதுல தோன்றும். ஒரு சிலருக்கு தியானத்துல போகும்போது நான் வந்து இதெல்லாமே அடையாளங்கள் தான். எல்லாருக்கும் மாறுபடலாம். அப்படியே அந்த நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம். கேரி பேக்ல வந்து ஒரு ஒரு கனமான பொருளை போட்டுட்டு அந்த மொத்த கேரி பேக் ஒரு ஒரு 10 கிலோ அரிசியை ஒரு கேரி பேக்ல போட்டு அந்த கேரி பேக்கோட பிடிய மேல தூக்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு? ஒரு ஒரு கனமான இதோட இது வந்து அப்படியே மேல அந்த டென்ஷனோட மேல போகும் பாருங்களா? அந்த மாதிரியான ஒரு டென்ஷன். அப்புறம் வந்து நம்மை சுற்றி பரவக்கூடிய அந்த மெத்துன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு. ஒரு சிலருக்கு அது புல்லரிப்பா மாறும். தலையெங்கும் புஸ் 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 புஸ்ன்னு அந்த உணர்வு தோன்றும். இந்த இடத்துல தோன்றக்கூடிய அந்த நாதம். இது வந்து இந்த நாதத்தை தான் நான் வந்து அந்த தண்ணிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கிளுன்னு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? அந்த சவுண்டோட நான் ஒப்புமைப்படுத்துறேன். இப்படிதான் எல்லாருக்கும் தோணுமான்னு தெரியாது. அவரவர்களுடைய நாதத்தை அவரவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்றாங்க 10 விதமான நாதம் தோன்றும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் வரிசையா தோணுமா அப்படின்னா கிடையாது. 10 விதமான நாதம் தோன்றும் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, ஒருவருக்கும் ஒரு விதமான நாதம் தோன்றும். அப்போ அதை வந்து நம்ம 10 விதமா உருவகப்படுத்துறோம். 1வது தோன்றின அப்புறம் 2வது 3வது 4வது அப்படியெல்லாம் நம்ம வரிசைப்படுத்த தேவையில்லை. ஒருவருக்கு ஒரு விதமான அனுபவம். அதனாலதான் அதை வந்து தசநாதம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். அத வந்து இந்த இடத்துல சொல்றாரு. பாடகச் சீரடி பைம்பொற் சிலம்பொலி ஊடகம் மேவி உறங்குகிறாள். எங்கே உறங்குகிறாள்? அததான் கூடி இருந்த குமரி உலக்கண்ணி நாடிகள் 3 நடுவழி ஞானத்தை. அப்ப அந்த இடத்துல அவ வந்து நமக்கு உணர்வாக நம்மை காட்டி தருகிறாள் அப்படின்னு ரொம்ப 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 சூட்சமமான ஒரு விஷயம் இந்த விஷயம். இத வந்து நான் என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில இருந்து சொல்றேன். இது ஒருத்தருக்கும் மாறுபடலாம். ஆனால் மாறுபடக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த உணர்வுகள் தான். எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் மாறுபடுமே தவிர எங்க நடக்கும், எப்படி நடக்கும், அது எங்க நாம் பரவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நமக்கு வந்து திருமூலர் சொல்லி தராரு. சோ இது வந்து ஒரு ஒரு செக் மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைட் போட்டுக்கலாம், இல்ல ஓம் போட்டுக்கலாம் பக்கத்துல. அந்த மாதிரியான ஒரு ஒரு இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம். இத வந்து உங்களோட பகிர கிடைக்கும் இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை விட்டுக் கொள்கிறேன். அருமை அருமை. எப்பவும் போல சிறு சிறு உதாரணங்கள் மூலமா ரொம்ப உங்க அனுபவத்தோட சேர்ந்து ரொம்ப அருமையா கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பெறுவார்கள். அழகேசனையா நீங்க பகிர்ந்து கொள்கிறீர்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நேற்று கூட சரவண ஐயா ஒரு குரூப்ல ஒரு இன்விடேஷன் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது அவருடைய தியான மண்டபம் வந்து 6ஆம் தேதி திறக்க இருக்கிறாங்க. அதனால அதில் பங்கு பெறணும் விரும்புகிறவங்க வந்து பங்கு பெறலாம். ஒரு சின்ன எதுவும் தளத்தில் கேட்கறது இல்லை, இருந்தாலும் ஏன்னா ஐயாவுடைய வெப்சைட் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அவரும் டெடிக்கேட்டடாக அந்த இதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் நான் ஒரு 5000 நான் அவருக்கு டொனேட் பண்ணுறதா இருக்கின்றேன். வேறு நண்பர்கள் யாராவது சேர்ந்து விருப்பப்பட்டால் கேள்வி ஞானத்தின் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் நான் யாரையும் நான் இன்சீட் பண்ணல. வேறு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர்புல நேராக கூட அவர்கிட்டையும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை அவருக்கு செய்யலாம். ஏன்னா அவர் யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை. ஏன்னா அவர் கொடுக்கறதா வாங்கிக்கிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பண்போடு இருக்கின்ற நண்பர் அவர். அதனால் அவருக்கு
நம்மளுடைய, ஏன்னா நாம எல்லாம் திருமணத்தை பற்றி யோசிக்கிறோம், சிந்திக்கின்றோம். குறிப்பாக அவருடைய தளத்தை டெய்லி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தில் அதான் என்னுடைய சிறிய வேண்டுகோள் தான். மற்றும் வேற எதுவும் எனக்கு உள்நோக்கம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி விருப்பங்கள் இருந்ததுன்னா என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கொடுத்தீங்கன்னா நம்ம கேள்வி நானாமன்ற குழுப்புற கொடுக்கலாம். இல்லைன்னா நான் பர்சனலாக ஒரு ரிப்பீட் கொடுக்கறதா இருக்கின்றேன். நன்றி நண்பர்களே, மிக்க வணக்கம். வாருங்க அம்மா, விந்தியம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1106வது திருமந்திரம். நாடிய கண் 3 நடுவழி ஞானத்து கூடி இருந்த குமரி குலக்கண்ணி ஆடக சீரடி பைம்பொற் சிலம்பொலி ஊடகமேவி உறங்குகின்றாளே. நாடிகள் 3 இடகலை பிங்கலை நடு நாடியாய சுழுமுனை ஆகிய 3 நடுவழி ஞானம் புருவ நடுவில் தோன்றும் மெய்யுணர்வு கூடியிருந்த குமரி குலக்கண்ணி பொருந்த தோன்றியிருந்த மாறா இளமையும் அழகும் உடைய சக்தி. அவள் மிக உயர்ந்த பொன்னாலான சிலம்பணிந்த திருவடி உடையவள். அவள் அச்சிலம்பு ஒலியோடு என் உள்ளத்துள்ளே புகுந்து அங்கேயே தங்கி இருந்து ஆனந்த அமைதியை தந்து அருளுகிறாள் என்கிறார் திருமூலர். பாடகம் என்பதனுடைய பொருள் பொன்னின் மாற்று உயர்ந்த வகை. ஊடகம் அகத்தூடு, அதாவது உள்ளத்துள்ளே என்பது பொருளாகும். இன்னொரு உரையாசிரியர் சிறப்பாக உரை விளக்கம் தந்துள்ளார். அவற்றை காண்போம். வலப்பால் இடப்பால் நடுநாடி 3 நுள்ளும் நடுநாடி வாயிலாக தோன்றுகின்ற திருவடி உணர்வுடன் கூடியிருந்த குமரி அம்மை சிறந்த முதல்வி. பாடகம் அணிந்த சிறிய திருவடியை உடையவள். மாற்று உயர்ந்த பொன்னால் ஆகிய சிலம்பை அணிந்தவள். அச்சிலம்பு ஒலியுடன் அடியேன் அகத்து பொருந்தி தங்கி அருளுகின்றாள் என்பது நுட்பமான உரையாகும். நாடிகள் 3 நடுவழு ஞாலத்துள், அதனுடைய பொருள் புருவ மத்தியில் உள்ளம் என்னும் கூடத்தில் என்று பொருளாகிறது. இதற்கு சற்று இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் 44வது பாடல். மிக சிறப்பான பாடல். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம். துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. தவளே இவள், இதனுடைய பொருள் இவ் அபிராமியே தவத்தின் வடிவானவள், தவத்தின் தலைவி அல்லது தவத்தை புரிபவள், தவத்தின் இலக்காகவும் தவத்தின் உருவாகவும் விளங்கும் அன்னை தாட்சாயணியாகவும் பார்வதியாகவும் காமாட்சியாகவும் கற்பகாம்பிகையாகவும் கன்னியாகுமரியாகவும் தவம் இயற்றியுள்ளாள். அஞ்சொல் மொழியால் அருந்தவ பெண்பிள்ளை, ஆருயிர் ஆயும் அருந்தவ பெண்பிள்ளை, தவத்தின் தலைவி, தொலைவில் தவம் செய் தூநெறி தோகை, இனிய தென் மூலை இருக்கும் குமரி என்றெல்லாம் தவத்தோடு அவளுக்கு இயைந்த தொடர்பை திருமூலர் கூறுகிறார். சிவ சிந்தையும் சிவ தொண்டுமே சிறந்த தவநெறியாகும். எப்போதும் இறைவனின் அருகில் இருந்து தொண்டாற்றி அவனையே இடையராது சிந்தையில் நினைந்திருக்கும் அம்பிகையை
தவளே என்று அபிராமி பட்டர் அழைத்தார். அம்பிகை அடியார்கள் பெரிதும் முயன்று இயற்றும் குண்டலினி யோகமும் ஒரு வகை தவமேயாகும். சடங்கது செய்து தவம் புரிவார்கள் கடந்தனின் உள்ளே கருதுவராகில் தொடர்ந்து எழு சோதி துளைவழி ஏறி அடங்கும் அன்பினது ஆயிலை பாலே என்று திருமந்திரம் அந்த யோக தவத்தை குறிப்பிடுகிறது. எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். இதனுடைய பொருள் எங்கள் சிவபெருமானுடைய மங்கள மனைவியும் ஆவாள் என்கிறார் அபிராமி பட்டர். மங்களம் என்ப மனைமாட்சி என்பதற்கேற்ப மனை மங்களம் என்று அழகுபட கூறியுள்ளார். விளக்கு, பசு, கண்ணாடி முதலியவற்றை மனையில் இருக்கும் மங்கள பொருட்களாக கொண்டாடுவது போல் மனைவியையும் மனை மங்களம் என்று அழைத்த நமது சமய நெறியின் உயர்வும் பெண்ணினத்திற்கு நம் முன்னோர் கொடுத்த ஏற்றமும் சிந்தித்து மகிழ்தற்கு உரியனவாகும். சங்கரன் என்ற சொல் மங்களத்தை செய்பவன், நன்மையை செய்பவன் என்றெல்லாம் பொருள் தரும். நாம் அனைவரும் சங்கரனை வணங்குகின்றோம். நம்மளுடைய வாழ்வு மங்களகரகமாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்புவோம். மங்களத்தை செய்பவனுக்கு தானும் மனை மங்களமாக நின்று நன்மையே புரிபவள் அம்பிகை. அபிராமி பட்டர் தமது தாய் சமயமாகிய சைவத்தின் தலைவன் சிவபெருமானை உரிமையுடன் எங்கள் சங்கரனார் என்று குறிப்பிட்டு மகிழ்கிறார். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். அவ்வாறு இறைவனின் மங்கள நாயகியாக விளங்கும் அம்பிகையே சில சந்தர்ப்பங்களில் அன்னையாகவும் ஆகிறாள். மனைவியாய் இருப்பவளே அன்னையும் ஆவது எங்கனம்? சித்தாந்த வழியாகவும் உலகில் வழியாகவும் புராண வரலாறுகள் வழியாகவும் கருத்தை ஆராய்வோம். சிவனடியார்கள் நாம இந்த கருத்துக்களை எல்லாம் அறிந்தால் நலம் மிகுதியாக கிட்டும் நமக்கு. விதைத்த விதையிலிருந்து செடி தோன்றுகிறது, அதே செடியிலிருந்து விதை தோன்றுகிறது, அதே விதையிலிருந்து மீண்டும் செடி தோன்றுகிறது. செடிக்கு விதை தாய், பிறகு விதைக்கு செடி தாய். இவ்வாறு உயிரியல் சுழற்சி நடைபெறுகிறது. அதுபோல் சிருஷ்டியின் காரணமாக சிவத்திலிருந்து சக்தியும் சக்தியிலிருந்து சிவமும் தோன்றுதல் உண்டு. விதையா செடியா எது முதலில் தோன்றியது என்பது அறிவிற்கும் ஆய்விற்கும் எட்டாத முடிவற்ற வினாவாகவே நிற்கிறது. அங்கனமே இரண்டல்லாத சிவசக்தி உலக இயக்கத்தின் காரணமாக பிரிந்தும் விரிந்தும் இணைந்தும் கிளைத்தும் செயற்படுகின்றன. அவற்றை திருமந்திரம் போன்ற நூல்கள் விளக்குகின்றன. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் தாரமும் ஆமே என்ற திருமந்திரம் அவர்களின் கடந்து நிற்கும் நிலையை கூறி ஒருவருக்கு ஒருவர் உறவாகும் முறைமையினையும் உரைக்கிறது. இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன், தகப்பன் தமையன் என்கிறது திருவாசகம். சக்தி இமவான் பெண்ணான பொழுது அவளை மணந்ததால் இறைவன் அவளுக்கு கணவன் ஆகிறான். பராசக்தியில் இருந்து சிவ சைத்தன்யம் தோன்றுவதால் சக்திக்கு மகன் ஆகிறான். சக்திக்கு பிறப்பிடம் சிவமாய் இருப்பதால் இறைவன் அவளுக்கு தகப்பன் ஆகிறான். தோற்றத்திற்கு வருகிற சக்திக்கு முன்பே சிவம் இருப்பதால் அவன் சக்திக்கு அண்ணன் ஆகிறான். பாடலை காண்போம். சிவம் சக்தி தன்னை ஈன்றும், சக்தி தான் சிவத்தை ஈன்றும், உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் ஈன்றும், பவன் பிரமசாரி ஆகும், பாகு மொழி கண்ணியாகும், தவம் தரு ஞானத்தோருக்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே என்ற சிவஞான சித்தியார் சூத்திரம். சிவசக்தி பரஸ்பரம் தங்களை பெற்றெடுத்தும் பிறகு உலகளைத்தும் பெற்றெடுத்தும் அவர்கள் முறைய பிரம்மச்சாரியாகவும் கன்னியாகவும் இருக்கும் தன்மையை குறிப்பிடுகிறது. இது என்ன தத்துவங்கள் ஏதும் விளங்கவில்லையே என சிலர் எண்ணக்கூடும். அதற்கான விடையையும் சித்தியார் கூறுகிறது. இத்தத்துவத்தை தெளிவாக உணர தவப்பயனால் கிட்டிய ஞானம் வேண்டும் என்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். இச்சூத்திரத்திற்கு ஒரு இலக்கியம் வகுத்தாற்போல் அபிராமி பட்டர் இத்தத்துவங்களை கூறும் பாடலையும் தவளே என்ற சொல்லுடன் தொடங்கும் நயம் நோக்கத்தக்கது.
உலகியல் வழியிலான விளக்கங்கள். உலகியலில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மனைவியை தாய் போல் எண்ணி தூய வாழ்வு வாழ்வது மேன்மையான நெறியாகும். அண்மை காலத்தில் ஸ்ரீ ராம கிருஷ்ண பரமஹம்சரும் காந்தியடிகளும் அது போன்ற வாழ்வை நடத்தி காட்டியுள்ளனர். இறைவனது இல்லறம் அத்தகைய மேன்மையுடையதாகையால் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் என்றார். தாய்க்கு பின் தாரம் என்பது பழமொழி. அதாவது பால் நினைந்தூட்டும் தாய் போல் கணவனின் பசிவேளை அறிந்து உணவு வழங்குதல் போன்ற இயல்புகளை பெற்று மனைவி வாழ வேண்டும், அல்லது எப்போதும் கணவனின் நலனிலேயே கருத்துடையவளாய் இருத்தல் வேண்டும். ஒருவனின் தாய் அப்படி நலனை பேணுகிறாள், பிற்காலத்தில் அவனுடைய மனைவி அந்த நிலைக்கு உயர்கிறாள் அல்லது உயர வேண்டும். இந்த பழமொழி இக்கருத்தையே உணர்த்துகிறது. தாயுமில்லி தந்தையுமில்லி ஆகிய இறைவனின் மனையால் அப்படி உயர்ந்து உலகுக்கு வழிகாட்டுகிறாள். ஆகவே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் என்றார். இவ்வுலகில் அனுபவத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அழகாகவும் எளிமையாகவும் பாடி வைத்துள்ளார். மனைவி தன் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் என்பதையும், அவளுடைய அரவணைப்பில் கணவன் சேயாக வேண்டும் என்பதையும், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நீயாக வேண்டும், மடிமீது விளையாடும் சேயாக வேண்டும், நானாக வேண்டும் என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. எப்போதும் சிவ சிந்தனை நிறைந்த மனதாலும் நினைவாலும் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். புராண வரலாறு வழியான விளக்கங்கள். அத்திரி முனிவரின் மனைவி அனசூயா தேவியின் கற்பின் பெருமையை உலகுக்கு காட்ட எண்ணிய மும்மூர்த்திகளும் அவளிடம் வந்து ஒருவேளை உணவளிக்க வேண்டினர். அதிதியாக வந்து உணவு வேண்டியவர்களுக்கு அதனை தர மறுப்பது தகாது என கருதிய அனசூயா தேவி அவர்களுக்கு உணவளிக்க ஒப்புக்கொண்டாள். ஆனால் மூவரும் அத்துடன் விடுவதாய் இல்லை. தாங்கள் திருவமுது புசிக்கும் போது பரிமாறுவோர் ஆடையின்றி வந்து பரிமாற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தனர். சரி, அப்படியே ஆகட்டும் என்றாள் அனசூயை. மும்மூர்த்திகளும் திருவமுது செய்ய இலையில் அமர்ந்தனர். அனசூயை தனது கற்பின் ஆற்றலால் மும்மூர்த்திகளையும் சிறு குழந்தைகளாக ஆக்கிவிட்டாள். தங்கள் கணவன்மார்களை மீட்டுச் செல்ல மலைமகளும் கலைமகளும் திருமகளும் அனசூயையின் ஆசிரமத்திற்கு வந்தனர். தாயே, எங்கள் கணவன்மார்கள் எங்கே என்றனர். தொட்டிலில் கிடந்த 3 குழந்தைகளை காட்டினாள் அனசூயை. ஒரே அச்சில் வார்த்தெடுத்தார் போன்று இருந்த 3 குழந்தைகளுக்குள் சிறிதும் வேறுபாடு தெரியாமல் மலைமகள் முதலான மூவரும் திகைத்தனர். அனசூயை அவர்களை அடையாளம் காட்டினாள். 3 தேவிகளும் முறையே தங்கள் கணவனான குழந்தையை தூக்கி சென்றனர். பிறகு மும்மூர்த்திகளும் அவர்களின் தேவியரும் அனசூயை பாராட்டி சென்றனர். அந்த நிலையில் அனசூயைக்கு அருள் செய்த திருவிளையாடலில் சங்கரன் குழந்தையாக, சங்கரி அவனை தாய் போல் எடுத்து சென்றாள். ஆகவே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். ராவணனை போலவே அவனது மனைவி மண்டோதரியும் சிவபக்தியில் சிறந்தவள். தனது பூஜை அறையில் நாள்தோறும் இறைவனை மெய்மறந்து பூஜிப்பது வழக்கம். அவளது தீவிர பக்திக்கு ஏற்ப இறைவனும் அவள் முன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் காட்டி அருளுவான். ஒரு நாள் அவ்வாறு அருள் செய்யும் பொழுது சிவபெருமான் கட்டழகுடைய வாலிபனாக காட்சி அருளினான். கரங்கூப்பி அடிபணிந்த மண்டோதரியிடம் ஈசன் பல ஆன்மீக கருத்துக்கள் பற்றி பேசவும் செய்தான். அந்த நேரத்தில் ராவணன் போர்க்களத்திலிருந்து இல்லம் திரும்பினான். மண்டோதரி என்று அழைத்தபடி பூஜை அறை கதவை தட்டினான். அங்கோ ஒரு வாலிபனின் குரல் கேட்கிறது. கொதிப்படைந்த ராவணன், யாரடா இங்கே என்றபடி வாளை உருவினான். அந்த கணமே இறைவனின் வாலிப கோலம் மறைந்து விட்டது. சிறு குழந்தை ஒன்று சிரித்தபடி படுத்திருந்தது. திருவிளையாடற் புறத்தில் விருத்த குமார பாலனான படலத்தில் இதே போன்ற வரலாறு ஒன்று உள்ளது. மண்டோதரி கதவை திறந்தாள். ராவணன் குழந்தையை கண்டான். இந்த குழந்தை யாருடையது என்றான். ஒரு பெண்மணி குழந்தையை சிறிது நேரம் பார்த்து கொள்ளும்படி அடைக்கலமாக கொடுத்து சென்றாள் என்றாள் மண்டோதரி. அச்சமயம் அங்கு நுழைந்த புதிய பெண், மண்டோதரி, என் குழந்தையை கொடு என கேட்டான். உன் கையில் பிள்ளை மீண்டும் உனக்கே அடைக்கலம் என்றபடி மண்டோதரி அவளிடம் குழந்தையை கொடுத்தாள். அங்கு வந்த புதிய பெண்மணி வேறு யாரும் அல்ல, அம்பிகையே தான். மண்டோதரிக்கு அருள் பாலித்த பொழுது ஈசன் குழந்தையாகிவிட அம்பிகை அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். அமரர் கயப்பாக்கம் திரு சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள் இவ்வரலாற்றை உன் கையில் பிள்ளை என்ற திருவெம்பாவை அடிகளுக்கு விளக்கமாக கூறுவார்.
திருமாலின் அவதாரமாகிய ஹயக்கிரீவர் அகத்திய பெருமானுக்கு அன்னையின் 1000 நாமங்களையும் உபதேசிக்க துவங்கினார். ஸ்ரீ மாதா என்றார் ஹயக்கிரீவர். தாய் வயிற்றில் தோன்றாது குடத்திலிருந்து தோன்றிய அகத்திய முனிவருக்கு அதன் பொருள் விளங்கவில்லை. ஸ்ரீ மாதா என்றால் சிறப்புமிக்க தாய், அனைத்துலகுக்கும் தாய், கலைமகளுக்கும் தாய், திருமகளுக்கும் தாய், சிவபெருமானுக்கும் தாய் என்றெல்லாம் கூறி விளக்கினார் ஹயக்கிரீவர். ஆசிரிய பெருமானே, ஹயக்கிரீவ மூர்த்தி, மன்னிக்க வேண்டும். இறைவனுக்கு அம்பிகை மனைவி என்று முன்னர் கூறினீர்கள், இப்போது தாய் என்கிறீரே, அதனை புரியும்படி விளக்க வேண்டும் என்றார். அனைத்தும் அறிந்த ஹயக்கிரீவர், நம் போன்றோர் பிற்காலத்தில் பயன்பெறுவதற்காகவே அந்த அகத்தியரே தாராபீடம் வருக, தக்க விளக்கம் பெருக என்று ஓர் அசரீரி ஒலித்தது. அகத்தியரும் ஆசான் ஹயக்கிரீவரும் மேற்கு வங்கம் பீகார் மாநில எல்லையில் இருக்கும் தாராபீடம் என்ற சக்தி தலத்துக்கு சென்றனர். அங்கு சிறுபெருமானை சிறு குழந்தையாக்கி தனது மடியில் கிடத்திய கோலத்தில் அம்பிகை காட்சி அருளினாள். அப்போது அகத்தியர் ஸ்ரீ மாதா என்ற நாமத்தின் பொருளை உணர்ந்தார். அகத்தியருக்கு தெளிவு புகட்ட அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். சுற்றுலா மூலம் சிலவற்றை கற்கும் நவீன கல்வி முறை இவ்வரலாற்றில் பொதிந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தார்கன் என்னும் அரக்கன் ஒருவன் இருந்தான். அவனுடைய கொடுமைகளிலிருந்து மக்களை காக்க சிவபெருமான் தேவர்களின் வேண்டுகோளின்படி அம்பிகையை அங்கு அனுப்பினார். காளியாக உருவெடுத்து அங்கு சென்ற அம்பிகை தார்கனை வதைத்தாள். அந்த உக்கிரம் தணியாமல் பிற உயிர்களையும் அழிக்க முற்பட்டாள் அன்னை காளி. அப்போது சிவபெருமான் சிறு குழந்தையின் வடிவத்துடன் காளி தேவியின் முன்னால் சென்று கிடந்தார். தனக்கு முன்னால் கிடந்த பச்சிளம் குழந்தையை கண்ட காளிதேவி அதனை எடுத்து மடியில் வைத்து பாலூட்ட முற்பட்டாள். பாலை பருகுவது போல் சிவக்குழந்தை காளியின் சீற்றத்தை பருகியது. பாலனாக வந்து உக்கிரம் தணித்து சேத்திரத்தை, அதாவது உலகத்தை காத்ததால் அவருக்கு சேத்திரபாலர் என்ற பெயர் உண்டாயிற்று. அடுத்து, ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் இறைவியுமாம் என்பதனுடைய பொருளை அபிராமிப்பட்டர் கூறுகிறார். ஆகவே இவ் அபிராமியே கடவுளர் யாவரினும் மேம்பட்டவளும் தலைவியும் ஆவாள். தவத்தின் தலைவியாதல், இலக்காதல், சங்கரனின் மங்களமாதல், படைப்பு நிமித்தம் அவனுக்கே தாயாதல் ஆகிய காரணங்களால் இவளது பரத்துவம், அதாவது மேம்பாடு தெளிவாகியது. எனவே இவளே மேலான இறைவி ஆவாள். மேற்கூறிய காரணங்களை ஆகையினால் என்ற சொல் சுட்டிற்று. துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே, இனிமேல் வேறு ஒரு தெய்வம் இருக்கிறதென்று கருதி மெய்த்தொண்டாற்றி தளர மாட்டேன். அன்னையின் பரத்துவமும் மகத்துவமும் அறிந்து தெளிந்த பிறகு வேறு தெய்வங்கள் இருப்பதாக எண்ணி தொண்டு செய்து தளர மாட்டேன் என்கிறார். உடலால் செய்யும் தொண்டு என்ற பொருளிலும் உண்மையான தொண்டு என்ற பொருளிலும் மெய்த்தொண்டு என்றார் அபிராமிப்பட்டர். அனைவரும் சிவசக்தியை வணங்குவோம், மெய்த்தொண்டு செய்வோம், எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. நாம் உணர்ந்த திருமலருடைய நற்கருத்துக்களை பலருக்கும் பகிர்வோம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. நேரம் கருதி தளம் திருமந்திரம் கேட்க, போத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு கருதலும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையம்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாள் சந்திப்போம். 5, 4, 3, 2